ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். பேட் கமின்ஸ், அபிஷேக் சர்மா ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இட்ஸ் காய் ஃப்ரம் பாலா. SRH என்னுடைய கேப்டன். SRHலேருந்து சூப்பராக விளையாடி இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின அபிஷேக் சர்மா. இந்த ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க. முதல்ல கேப்டன் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். SRH கேப்டன் பேட் கமின்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சாயிலுங்க. கேம் போக 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 ஒரு ஸ்லோ ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கேம். ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். வி ஹவ் காட் பிளென்டி ஆஃப் ஃபாஸ்ட் போலர்ஸ். எங்ககிட்ட நிறைய வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறாங்க. நீ போடு நாங்கள் போட்டே அப்படின்னா 20 ஓவருக்கு 20 ஃபாஸ்ட் ஓவருக்கு போட முடியாது. பட் இருந்தாலும் சும்மா சொல்கிறேன், அவ்வளோ ஃபாஸ்ட் பவுலர் எங்ககிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ரொம்ப தான் ஓவர் சீனாக காட்டுறாப்புல. மாப்பிள்ள நம்ம ஃபாஸ்ட் பவுலர் இறக்கி காட்டுறா அப்படின்னு வந்துட்டு ஆப்போசிட் எல்லா டீமும் வந்து யோசிச்சுருக்கிறாங்க. ஸோ சிவம் வந்து சூப்பராக அடிச்சுட்டு இருந்தாருங்க. ஸ்பின்னரை வந்துட்டு சிவம் துபாய் அவர்கள் போட்டு வெளுத்துட்டு இருந்தார். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்லாம் உள்ளே விட்டு ஒரு பவுலிங் கட்டர்ஸ்லாம் போட்டு பார்ப்போம். கட்டர்லாம் போட்டோம் அப்படின்னா வந்து லெக் கட்டர், ஆஃப் கட்டுன்னு எதனா ஒன்று போட்டு வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்ம தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம பேட் சீரகம் என்ன பிளான் பண்ணாரோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. உண்மையாகவே இவங்க வந்துட்டு இந்த லெக் கட்டர், ஆஃப் கட்டர் நிறைய போட்டு விட்டு தான் வந்துட்டு சிவம் துபாய் மாதிரி பேட்ஸ்மேனெல்லாம் கலட்டுறதுக்கு ஒரு சரியான ஒரு பிளானை போட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்து அபிஷேக் சர்மா பற்றி சொல்லுங்கள். நம்மளுடைய அபிஷேகம் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க அபிஷேகம் வந்து சரியான பேட்ஸ்மேனுங்க. நான் வந்து கண்டிப்பாக என்னையெல்லாம் பவுலிங் போட சொன்னீங்கன்னா, ஐயோ அவர் ரொம்ப மோசமானவராச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கெல்லாம் நான் பவுலிங்கே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து இன்றைக்கி க்ரௌட் ரொம்ப கிரேஸியாக இருந்துச்சுங்க. வாட் அ கிரேசி அப்படின்னு நம்மளே சொல்லலாம். அந்த மாதிரி அற்புதமான ஒரு பவுலிங்கை போட்டோம். அற்புதமான ஒரு யாருவங்க நம்ம ஆடியன்ஸ்லாம் வந்துட்டு மாஸ் காட்டினாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக நம்ம MS தோனி அவர்கள் உள்ள நடந்து வந்தப்போ ஐயோ அதையே கேட்குறீங்க நீங்கள், தோனி வாக்கிங்கை போட்டு உள்ளே வராரு, அந்த சவுண்டு செமையாக இருந்துச்சு. நான் வந்து இந்த கிரவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஐ எம் லைக்கிங் இட் வெரி மச். ஹோம் கண்டிஷன்ஸ் வேறையா இப்போ இது எங்களுக்கு எங்கள் ஹோம் கிரவுண்ட் ஆயிடுச்சு, ரொம்ப ஜாலிங்க அப்படின்னு சொல்கிறாரு பேட் சீரகம். அடுத்து வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அபிஷேக் சர்மா பேசுனதை பார்ப்போம். அவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஏங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்லோவான விக்கெட்டுங்க. என்ன எல்லாரும் இதையே சொல்கிறாங்களேன்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? பட் இருந்தாலும் கேட்குறது தான் ஆகணும் நம்ம. ஸோ யூ வாண்டட் டு டேக் த பவர் பிளே. நாங்கள் அதனால் என்ன நினச்சோம், பவர் பிளேயில் போட்டு அடிப்போம். அதாவது வந்து நாங்கள் ஐபிஎலுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து இந்த டோர்னமெண்ட்டில் கொஞ்சம் இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்லோனஸான பிச்சுக்கு எப்படிலாம் ஆடணுங்கிறதுக்கு தயார் பண்ணுற டைம் எங்களுக்கு கிடச்சிது. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம். வி நியூ இட் வில் பி எ ஸ்லோ பட் நாட் இஃப் வி டேக் ஆன் த பவுலர். அதாவது எங்களுக்கு தெரியும் இது ஸ்லோவாக தான் இருக்கும்னு. பட் ஆனால் ஒருவேளை நம்ம பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணி அடித்து ஆட ஆரம்பிச்சிட்டோம் வச்சுக்கோங்க, அந்த ஸ்லோனஸ்லாம் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிருங்கிறதுல நாங்கள் ரொம்ப ஐடியாவாக இருந்தோம். பிகாஸ் எங்களுக்கு தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட்டு பவுலருக்குமே இதில் வந்து பவுலிங் போடுறதுன்னு. அதாவது ஸ்லோ பால்னால் எல்லா பாலும் உட்காந்து ஸ்லோ பால் போட்டுன்னு இருந்தால் மட்டும் வேலைக்கு ஆயிருமா? அதை எவ்வளோ நேக்காக போடணுங்கிறதுல விஷயம் இருக்குதுல்ல. அதனால் வந்துட்டு என்ன வேணால் ஸ்லோ பால் போட்டோம், என்ன வேணால் டிஃபிகல்ட்டாக போட்டோம், நம்ம அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஆடி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் முடிவு பண்ணி ஆடினோம். ஸோ வந்து பிக் ஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் தாங்க. என்னுடைய எப்போ நீங்கள் ஆட போகிறீங்க, என்ன சின்ன ஸ்கோர் அடிச்சுட்டு அவுட் ஆகிறீங்களே, பெரிய ஸ்கோர் எப்போன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், பிக் ஸ்கோர்ஸ் ரொம்ப பெரிய மேட்ரு தான், கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஐ ஜஸ்ட் வென்ட் வித் த ஃப்ளோ, என்ன வருதோ பார்த்துப்போம், வந்தா மழை போனா டிஷ்ஷு அப்படின்னு ஆடி இருந்தேன் நான். ஹோப்ஃபுல்லி நான் வந்து அடுத்த தடவை வந்து ஐ வில் பி த லாஸ்ட் பேட்ஸ்மேன் டு கெட் அவுட் நினைக்கிறேன். கடைசியாக நான் தான் அவுட் ஆகணும் என்னுடைய டீம்லன்னு நான் வந்துட்டு வேண்டிக்கிறேன். நீங்கள் எனக்கு கூட சேர்ந்து சாமி கும்பிட்டுக்குங்க. இட் இஸ் ஆல் த ஹார்ட் ஒர்க் ஐ புட் பிஃபோர் திஸ். இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி நான் போட்ட ஹார்ட் ஒர்க் தாங்க இது எல்லாத்துக்கும் காரணம். முக்கியமான ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்குன்னா, என்னுடைய அப்பாவுக்கு, யுவி பாஜி அவர்களுக்கு, அப்புறம் பிரெயின் லாராக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ SRH அணியில் வந்து உள்ள கோச்சாக இருக்கிற காரணத்தினால பிரெயின் லாரா பற்றி பேசுகிறார். ரைட்டு. யுவி பாஜி எதுக்கு அப்படின்னு கேட்டால் மேபி ஐடலாக இருக்கலாம். இவருக்கு வந்து யுவி பாஜி மாதிரி நான் வரணும்னு நினச்சிருந்துருக்கலாம். இல்லை யுவி பாஜி கிட்ட வந்து ஒரு டிப்ஸ்லாம் கேட்டிருந்துருக்கலாம். அப்பா வந்துட்டு என்னை வந்து கிரவுண்டுக்குலாம் கூப்பிட்டு போனால் வந்தான்ற காரணத்தால அப்பா ரைட்டு சரி ஓகே சூப்பர் அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இவங்க ரெண்டு பேருடைய ஸ்பீச் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் பாலா. ஓகே பாய்.